நம்ம கடையில் ரொம்ப ஹைப்பான டிஷ் என்ன அப்படின்னா அந்த மிளகு ரச பிரியாணி. மிளகு ரச கான்செப்ட் என்ன அப்படின்னா ஈஸி ஃபார் டைஜஷன், அவ்வளவுதான். 3 கிலோ ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 35 கிலோ வரைக்கும் போயிட்டு இருக்கு. எதுன மட்டும் எதுலையுமே கிடையாது. கிடைக்கிற கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேமிலியா வந்து சாப்பிடுறது உங்க ஃபுட் ட்ரக்ல மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா திருச்சி திண்டுக்கல் ரோடு நேஷனல் காலேஜ் பக்கத்தில் இருக்க அனீவ் பிரியாணி அப்படின்ற ஒரு சின்ன ஃபுட் ட்ரக் தாங்க வந்திருக்கு. இவங்க ரீசெண்டாக ஒரு 2 months பிஃபோர் தான் இந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சுட சுட உங்களுக்கு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, மிளகு ரசம் பிரியாணின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து செட்டிநாடு சிக்கன் பிரியாணின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் 65 கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த மிளகு ரசம் பிரியாணின்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை டேஸ்ட் பண்ணலாம் தான் இங்கே வந்திருக்கேன். இந்த ஃபுட் ட்ரக்கோட ஓனர் வந்து ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா வந்து சொன்னார். அது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பதர், என் பேர் முத்துக்குமார். நம்ம கடை பேர் பார்த்தீங்க அப்படின்னா அனீவ் பிரியாணி. கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்னகர் அன்னை கார் ஆக்சசரிஸோட வாசலாம் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட மோட்டோ என்ன அப்படின்னா கொங்குநாடு ஸ்டைலுக்கு பிரியாணியை வந்து திருச்சி மக்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் தான் வந்து இந்த ஃபுட் ட்ரக் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம கடைக்கு ஃபஸ்ட் மெனு என்னன்னா சிக்கன் பிரியாணி, மிளகு ரச பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, அப்புறம் பெப்பர் தொக்கு பிரியாணி. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு இது போடலை. ஸோ சைட் டிஷ்க்கு பெப்பர் சிக்கன் சில்லி இதெல்லாமே உண்டு. நம்ம கடையில் ரொம்ப ஹைப்பான டிஷ் என்ன அப்படின்னா அந்த மிளகு ரச பிரியாணி. அந்த மிளகு ரசங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த சைடு தான் எங்களோட நேட்டிவ். ஸோ அங்கே வந்து நம்ம ரசங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி வெஜ்ஜில் கிடையாது, எல்லாமே நான்வெஜ்ஜில் தான் இருக்கும். ஸோ அந்த நான்வெஜ்ஜில் அந்த ரசத்தை வந்து நம்ம கொடுக்குறப்ப என்னென்ன இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா மட்டனு இல்லை வந்து சிக்கன் இல்லை நாட்டுக்கோழி இந்த மாதிரியான நான்வெஜ்ஜை நம்ம அந்த ரசமே வந்து மேக் பண்ணுவோம். ஆக்சுவலாக பேசிக்காக சொன்னால் ரசமே வந்து நான்வெஜ்ஜில் தான் நம்ம எங்கள் ஊர் சைட்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், திருச்சியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட்டில் ஆரம்பிச்சதான் இந்த மிளகு ரச பிரியாணி. அது இன்னைக்கு திருச்சி மக்களோட வரவேற்பனால எனக்கு நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு. நான் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நினைக்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். ஆக்சுவலாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற ரிவ்யூ படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிற கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றது உங்கள் ஃபுட் ட்ரக்ல மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா மற்ற ஃபுட் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பேச்சுலர்ஸ் இல்லை வந்து ஒர்க் போகிறவங்க இல்லை வந்து ஒரு ஜேர்னி ரிட்டர்ன் வரவங்க இந்த மாதிரியான பீப்புள் தான் போய் சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி தான் போவாங்க. நமக்கு வர கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குன்றனால எல்லாம் கார்லாம் வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் கிட்ட வந்து சாப்பிட்டு தான் போவாங்க. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ன்ற மாதிரி ஃபேமிலி ஃபுட் ட்ரக் அவ்வளோதான். ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். திருச்சியில் இருக்க எல்லா பீப்புளுக்கும் தெரியும் யானை கிருஷ்ணா பம்ப்னா ஃபேமஸான ஒரு ஆயில் மில். ஓகேவா, அங்கே வந்து பெர் கேஜி ரீஃபண்ட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 124 rupees வருது ஒரு கிலோவுக்கு. ஸோ அந்த ஆயில் நாங்கள் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெய் பார்த்தீங்க அப்படின்னா டாப் குவாலிட்டி நெய் தான். அந்த நீங்கள் நம்ம கடைக்கு வரும்போது அந்த பிரியாணி ஸ்மெல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நெய்யோட குவாலிட்டி உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டி தான். பட்டை வந்து சுருள் பட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சாதா பட்டை யூஸ் பண்ணல. ஏலக்காய் வந்து நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் ஏலக்காயோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 kg 3500 வருது எனக்கு. அதாவது 100 rupees நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஏன்னா தான் நம்ம கொடுக்கக்கூடாது. 100 ரூபாய்க்கு கூட நம்ம தரமாக கொடுக்கணும். நம்ம ஒரு கடைக்கு போனால் எப்படி சாப்பிடுவோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி வர கஸ்டமரோட மைண்டும் அவங்களோட மனசும் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் ஒரே கான்செப்ட்ல இவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கடையில் சிக்கன் பிரியாணி 100 rupeesக்கும், சிக்கன் மிளகு ரச பிரியாணி 120 rupeesக்கும், சிக்கன் செட்டிநாடு பிரியாணி 130 rupeesக்கும், சிக்கன் பெப்பர் தொக்கு பிரியாணி 140 rupeesக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். 60 வந்து 100 grams வந்து 50 rupees வருது. பெப்பர் சிக்கன் வந்து 70 rupees வருது. குழந்தைகளுக்கு பேசிக்காக எதுவுமே பண்ணாது. இது நான் பெருமைக்கு சொல்லல, ஒரு கஸ்டமர் சொன்னாங்க. அந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்து அவங்க பேருக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அவங்க பேர் வந்து வாமிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ நம்ம கடையில் வாங்கிட்டு போய் ஒரு நாள் கொடுத்துருக்காரு. பட் அவங்க எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லைன்றனால மெனக்கிட்ட சொல்லி நம்ம கடையில் வந்து வாங்கிட்டு போவார். ஸோ ஒரு ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் நமக்கு அவர். மிளகு ரச கான்செப்ட் என்ன அப்படின்னா ஈஸி ஃபார் டைஜஷன், அவ்வளோதான். ஸோ சாப்பிட்டு அடுத்து வித்தின் ஒரு 2 to 3 hours வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா பிரியாணிங்கிறது பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் மசாலாவோட காம்பினேஷன் தான் அந்த பிரியாணியோட டெக்ஸ்டரே உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அப்படியோட மசாலா வந்து உங்களுக்கு டைஜஷன் ஆகணும்னா மினிமம் வந்து 6 to 7 hours வந்து இட் வில் டேக், அவ்வளோதான். ஓகேவா, ஆனால் அந்த மிளகு ரசத்தோட எஃபெக்ட்னால உங்களுக்கு வித்தின் 2 to 3 hours டைஜஸ்ட் ஆகி ஈஸியாக பசிக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் வந்து மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. செட்டிநாடு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இதான் மிளகு ரசம் வந்து கொங்குநாடு, இது வந்து செட்டிநாடு. தமிழ்நாட்டில் எப்படி 2 கேட்டகரி கொங்குநாடு செட்டிநாடுங்கிற மாதிரி செட்டிநாடு வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து பேர் போனதான் காரம். ஸோ அந்த ஸ்பைசினஸ்க்காக தான் வந்து செட்டிநாடு வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஸோ அந்த செட்டிநாடுங்கிறது கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு அந்த பிரியாணியோட சேரும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து புதுசாக ஹிட் ஆகும். நெக்ஸ்ட் நார்மலாக வந்து இது நார்மலான சட்டலான சிக்கன் பிரியாணி சார் வந்து மேரேஜ் ஸ்டைலில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னா தால்ச்சா ரைத்தா ஸ்வீட் இது வந்து காமனாக கொடுக்குற மாதிரி எப்போ போல கொடுத்துருவோம். ஆக்சுவலாக நம்ம கடையில் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே ஒன்லி இந்த பீப்புளோட ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கிரேட்டாக இருந்தனால சாட்டர்டே ஒன்லி நம்ம வந்து மட்டன் பிரியாணி போட்டுருக்கோம். மட்டன் பிரியாணி, ஆட்டுக்கல் பாயா, கோலா உருண்டை, பெப்பர் சிக்கன், சில்லி, லாலிபாப், போன்லெஸ், அப்புறம் ஃப்ரை லெக், அவ்வளோதான். வெளியே வாங்க எந்த மசாலாவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு மசாலா தான். கடையில் யூஸ் பண்ண 65 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக் மேரினேஷன் தான். நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த 65 வந்து நம்ம பொரிச்சாலும் ஜூஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். வாட்டர் யூஸ் பண்ணி மேரினேட் பண்ண மாட்டோம், கர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கோட மேரினேஷன் மட்டும் தான். இங்கே சமையல் நான் மட்டும் தான் சார். இங்கே செஃப் யாருமே கிடையாது, நான் ஒருத்தர் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். கூட ஹெல்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியில் ஒரு 3 மெய்ட் இருக்காங்க, அப்புறம் அம்மா இருக்காங்க, மாமா இருக்காங்க. கடையில் படிச்சு கிடைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். MA இங்கிலீஷ் படிக்கிறேன் பிஷப் காலேஜில்.
காலேஜ் முடிச்சு இங்கே 2 o'clock இங்கே ஃபேக்ட்ரிக்கு வருவேன், எல்லாம் வெட்டி இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி எல்லாம் ரெடியாக வச்சிருப்பாங்க. வந்தோடனே டப்பரை ஏற்றி அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி தலைக்கிறது தான் வேலையே. 3 மணிக்கு அடுப்பு பற்ற வைப்போம், 5 தம் முடிச்சுட்டு இங்கே 7 o'clock இங்கே வந்துடும். படிச்சுட்டே பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த பீப்புளோட சப்போர்ட்னால இது இந்த அளவுக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரி எதனா சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒன் டே வந்து வீட்டில் குக்கிங் கொஞ்சம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து. வீட்டில் ஒன்றா பிரியாணி பண்ணப்போ நல்லா இருந்துச்சுடா, சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம வந்து நிஜமாக சொல்லணும் நல்லா இருக்கு, நீ பெரிய லெவலில் ட்ரை பண்ண அப்படின்னு வீட்டில் ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ நம்ம எதனா பண்ணோம் அப்படின்னா பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒர்க்கில் சேர்ந்து ஒரு 1.5 வருஷம் வந்து அங்கே சமையலாம் என்ன, ஸோ என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடந்தால் எப்படி கரெக்ட் பண்ணணும் எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு சொந்தமாக நான் கடை ஆரம்பிச்சிருக்கேன். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன். அதாவது அங்கேயும் நைட் ஷிஃப்ட் தான். நைட் 10 o'clock ஒர்க் போவேன், ஏர்லி மார்னிங் 5 o'clock தான் ஒர்க் முடியும். 5 to 7 தான் தூங்குவேன். 7 o'clock வந்து காலேஜ் போய்ட்டு திருப்பி மதியம் ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் வருவேன். அந்த 2 to 8 தான் தூங்குற தூக்கமே. நைட்டில் நான் தூக்கமே கிடையாது. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்ட் டைம் ஒர்க் போய் அந்த ஹோட்டலில் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் வந்து காலேஜையும் வந்து பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த ட்ரக்கை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அம்மாவோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ உனக்கு என்ன தோணுதா பண்ணுடா. ஸோ மதரை நான் வந்து என்னால் என்ன சப்போர்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி ஐ வில் டூ. ஸோ அவங்க சொன்ன ஒரே ஒரு வேர்டு தான். ஸோ இன்னமும் எனக்காக வந்து அவங்க ஃபேக்ட்ரியிலே இருந்துட்டு இங்கேயே வந்து எனக்காக என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்னோட பேக் போன் அவங்க மட்டும் தான் நான் பெருமையாக சொல்லுவேன் இந்த இடத்துல. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பனா அது வந்து ஒரு குழந்தைய வந்து க்ரோ பண்ணுற மாதிரி. ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஈஸியாக பிக்கப் ஆயிடாது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒர்க்கர்ஸ் அமையல, A to Z ஒர்க் வந்து நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். மாஸ்டர் எதுவுமே கிடைக்கவே இல்லை. நான் தான் வெட்டுவேன், நான் தான் அரைப்பேன், எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப ஹெவி பர்டனாக இருந்துச்சு. அப்புறம் போக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செட் ஆக ஆரம்பிச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பேஸ் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ தான் போட்டேன். 2 படி 3 கிலோ தான் போட்டு 3 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 35 கிலோ வரைக்கும் போயிட்டு இருக்கு. எல்லாமே திருச்சி மக்களோட சப்போர்ட் மூலமாகவும் என்னோட யூடியூபர்ஸ் நண்பர்கள் மூலமாகவும் நான் வேறு எதுவும் இல்லை. மக்களுக்கு எப்படின்னா ரசமே நான்வெஜ் அப்படிங்கிறப்போ புதுசாக ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. ஏன்னா கிராமத்து ஸ்டைல் சமையல்ங்கிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அர்பன் சைடு. சரிங்களா? அப்படிங்கிறப்போ என்னடா ரசமே நான்வெஜ்னு சொல்கிறாங்களே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வியர்டான ஒரு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஒன்ஸ் கஸ்டமர் வாங்கி சாப்பிட்றப்போ ஃப்ளேவரும் அதோட பிரியாணி மிக்ஸ் ஆகிறப்ப நல்லா தான்ப்பா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரெஸ்பான்ஸ் மூலமாக இன்னைக்கு என் கடைக்கு வந்து தால்ச்சா யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் அந்த மிளகு ரசம் மட்டும் தான் கேட்குறாங்க. சாப்பிட்டுட்டும் இல்லாமல் கஸ்டமர் இந்த பிரியாணிக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதும் இல்லாமல் தனியாக கப்பில் கொடுத்துருவோம். அதை ட்ரிங்க் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா குடிக்கிறப்ப அவங்க அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், சூப் மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகும். பேசிக்கான கான்செப்ட் வந்து டைஜஷன் அவ்வளோதான். உடம்புக்கு எதுவுமே பண்ணாது சார். அஜினமோட்டோ நான் இதில் யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்களே இங்கே தான் சாப்பிட்றோம். எங்கள் அம்மா, நானே, கூட ஒர்க் பண்ண பசங்க, எங்கள் மாமா எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்றோம். சார் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளே விஷத்தை வைப்போமா, அந்த ஒரு கான்செப்ட் தான். அஜினமோட்டோ எதுலையுமே கிடையாது. நம்பி வாங்க, நிறைவாக சாப்பிடுங்க, மனசு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. எந்த நிறைவு குறைனாலும் தயவு செஞ்சு மறக்காம சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இன்னும் மேலும் எங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், எனக்கு க்ரோ பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் நிர்மல். ஃபுட் சூப்பராக இருக்குங்க. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் டைம். நல்லா இருக்கிறதுனால தான் 2வது டைம் தேடி வந்தேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி வித் அவங்களோட மிளகு ரசம் ட்ரை பண்ணேன். இப்போ பிரியாணி அண்ட் சில்லி ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ட்ரேஸ் பண்ணதில்லை, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட். என் பேர் பார்த்திவன். இந்த கடைக்கு வந்து நான் ரீசெண்டாக தான் வந்துட்டு இருக்கேன். எப்படியும் வீக்லி ஒன்ஸ் வந்துடுவேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்துடுவேன். வந்துட்டு இங்கே மஸ்ட் ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் பிரியாணி ஒன்று, அது மஸ்டே ப்ளஸ் வந்து பெப்பர் சிக்கன். இது 2 சாப்பிட்டீங்கனாலே போதும், வயிறு ஃபுல்லாக. அது அஃபோர்டபுளான ப்ரைஸ் கிடைக்கும். வேறு எங்கேயும் இங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை. ஆனால் அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணலாம். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் 65 சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெப்பர் சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.